ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஏஓ அசிஸ்டண்ட்டோட ரிசல்ட் டேட் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான். இது வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் சரி, ஸோ நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலையுமே நான் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு அஃபிஷியல் இன்ஃபோ வரப்போ நான் ஷேர் பண்ணுறேன். நான் எந்த ஒரு ஃபேக் நியூஸுமே ஷேர் பண்ண விரும்பலை. அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் அஃபிஷியலாக ஏதாச்சும் அப்டேட் கிடச்சாலும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்லேயே கேட்டிருந்தாரு, உங்களோட டீட்டெயில்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், உங்களை எப்படி ரீச் அவுட் பண்ணுறது. ஸோ எனக்கு ஒரு இன்ஃபோ கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரூஃப். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு ப்ரூஃப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் அவர் என்கிட்ட ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி மென்ஷன் பண்ணது என்னன்னா, அவரோட நேமோ இல்லைனா வந்து அந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்டை வந்து யாருக்குமே ஷேர் பண்ண வேண்டாம்னு அவருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு என்ன மெசேஜ் அனுப்பிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விவோ அசிஸ்டன்ட் ஜாப்க்கு வந்து ஜான்வரிக்குள்ளே ஃபைனல் ஆர்டரே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 20 இல்லைனா 30 க்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே ரிசல்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ரிசல்ட் வெளியிலனா கூட அந்த விவோ அசிஸ்டன்ட் ஜாப் ஜான்வரிக்குள்ளே எல்லா ப்ராசஸுமே முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி ஃபெப்ரவரி மந்த் கண்டிப்பாக ரிசல்ட் வந்திருக்கணும். ஆல்ரெடி யார் யாருக்கெல்லாம் வந்து எக்ஸாம், இன்டர்வியூ, சைக்கிள் டெஸ்ட், அந்த ரீடிங் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கோ அவங்களுக்கு ஜான்வரிக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆப்வியஸ்லி யாராச்சும் ஒருத்தவங்க டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம நம்ப மாட்டோம் இல்லையா? ஸோ நான் யார் சொன்னது, அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி ப்ரூஃப் ஏதாச்சும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு போட்டிருந்தேன். ஸோ இந்த இடத்துல அவர் எல்லாமே எனக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் நேம் சொல்ல வேண்டாங்கிறதுனால நான் ஹைட் பண்ணிட்டேன். ஸோ அவர் என்ன எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தானா, இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அஃபிஷியலாக இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி இன்டர்வியூ, எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திருவண்ணாமலையில் எல்லா ப்ராசஸுமே ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து எப்போ இன்டர்வியூ வரும்னா மோஸ்ட்லி இந்த ஜனவரிக்குள்ளே வர சொல்லி கவர்மெண்ட்டோட ஆர்டர். இது கவர்மெண்ட்டோட ஆர்டர் மட்டும் இல்லை, ஈவன் சிஎம் கூட ஆர்டர் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த 2000+ வேகன்சியும் இந்த ஜான்வரி மந்த்துக்குள்ளே போட சொல்லி ஆர்டர் வந்து வந்திருக்கு. இந்த ஆர்டர் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மந்த்தே வந்து ஆக்சுவலி போன மந்த், அதான் இந்த டிசம்பர் எண்டில் ரிலீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப் ஏதாச்சும் கேட்டிருந்தேன். ஸோ ப்ரூஃப் தான் வந்து இந்த பேஜில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இவர் வந்து எனக்கு ப்ரூஃப் எப்படி ஷேர் பண்ணுறது, எனக்கு பிடிஎஃப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் பிடிஎஃப் வந்து மெயிலில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிடிஎஃப் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் காட்டலை. ஸோ அந்த பிடிஎஃப்லையுமே நான் வந்து படித்து பார்த்த அளவுக்கு இந்த சேம் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ சிஎம்ஏ வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிடிஎஃப்ல என்ன இருக்குன்னா, சிஎமோட ஆர்டர் படியே ஜான்வரிக்குள்ளே போஸ்டிங் போட்டுருங்க அப்படின்னு. பட் ஸ்டில் எதனால இந்த டிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்ஏஆர் தான் மெயின் ரீசனாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ எல்லாமே ஓகே, ஆனால் ஏன் ஸ்டில் டிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏஆர் இன்னும் வந்து ஒரு சில இன்டர்னல் பொலிட்டிக்கல் இஷ்யூ அண்ட் அதே மாதிரி வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ எப்படி சொல்றதுன்னா, ஸோ இது வந்து அரசியல்வாதிகள்கிட்டேருந்து கிடையாது. ஸோ பாலிடிக்ஸ் வந்து எல்லா ஜாப் அந்த கவர்மெண்ட் இதுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூனால தான் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே டிலே ஆயிருக்கு. ஸோ நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா என்னோட விஏஓ தான் வந்து என்னோட பிஎல்ஓவாக இருந்தார். அதே மாதிரி தான் எல்லா ஊர்லேயுமே அந்த விஏஓ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க தான் இந்த எலெக்ஷன் பேஸ்டு எல்லா ஒர்க்குமே பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான் கண்டிப்பாக டிலே ஆயிருக்கு அப்படின்னு அவருமே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அவர் கொடுத்த டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஸோ ஜனவரிக்குள்ளே கண்டிப்பாக போஸ்டிங் வந்திருக்கணும். ஸோ ஜனவரி நான் கேட்டேன், உங்களுக்கு இருக்க அதே கொஸ்டின் தான் கேட்டேன், ப்ரோ ஜனவரிக்குள்ளே போஸ்டிங் வந்திருக்கணும்னு சொல்கிறீங்களே, இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் ஒன்றுமே ஸ்டார்ட் கூட பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டப்ப, அது வந்திருக்கணும் தான், பட் இந்த எஸ்ஏஆர் அண்ட் அதர் இஷ்யூனால தான் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் முடிஞ்சிருக்கோ இன்டர்வியூ, எக்ஸாம் அண்ட் அந்த ரீடிங் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கோ, அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த ஜனவரி இல்லை ஃபெப்ரவரியில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். ஸோ இது வரைக்கும் சுத்தமாக ஸ்டார்ட் ஆகாதவங்களுக்கு ஸோ இந்த பொங்கலுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாருக்கும் ரிசல்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மந்த் வந்துடணும் அப்படிங்கிறது அஃபிஷியல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்க ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் ஏன் ஃபெப்ரவரிக்குள்ளே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்ச்சில் எலெக்ஷன், முன்னாடியே போன வீடியோலேயே மென்ஷன் பண்ண மாதிரி மார்ச்சில் எலெக்ஷன் வந்துடும். ஸோ எலெக்ஷனுக்கான டேட் வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா அதுலேருந்து கவர்மெண்ட் வந்து செயல்படாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷன் கமிஷன் தான் டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அப்படின்னா இந்த கவர்மெண்ட் கிட்ட எந்த ஒரு பவருமே இருக்காது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்தா கூட பார்த்தீங்கன்னா, இந்த மேபி இப்போ மே மந்த்ல எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு ஜூன், ஜூலைல வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புதுசா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணி, புதுசா எல்லாருமே அப்ளை பண்ணி, அப்ப ஆள் எடுக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு அதுல ரொம்ப ஒர்த் இருக்காது. ஸோ இந்த அப்ளிகேஷனே அப்ப வருமா? இதே பார்ட்டியே ஜெயிக்குமா? அந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அவங்க மேஜரா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் மட்டும் கிடையாது. இத பத்தி 4, 5 ஜாபோட டீட்டெயில்ஸ் குடுத்திருந்தாங்க. இந்த ஒரே பிடிஎஃப்ல. அதுல இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்டும் ஒண்ணா வருது.
வருது. அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கு 2000 பிளஸ் வேகன்சி கண்டிப்பா வந்து ஜனவரிக்குள்ள முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சிஎம்மோட ஆர்டர். பட் முடிக்க முடியாதவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நல்ல டிலே ஆனவங்களுக்கு பிப்ரவரி மந்த் முடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ஒரு 100% சொல்லலாம். மோஸ்ட்லிங்கிறத விட ஒரு 99% மேல பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே அப்டேட் ஒண்ணு ஒண்ணா வர ஆரம்பிச்சிரும். ஆல்ரெடி வந்து நெறைய பேர் எனக்கு கமெண்ட்ல என்ன கேட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு கால் லெட்டர் வந்து எக்ஸாம்க்கும் இன்டர்வியூக்கும் வந்துச்சு. பட் இது இல்ல கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்ட்டாங்க. இப்ப புதுசா நியூ கால் லெட்டர் வருமா? எப்படி அந்த ப்ராசஸ் இருக்கும்னுமே கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்திருக்க கால் லெட்டர் இப்போதைக்கு நீங்க வந்து தூக்கி போட்டுறாதீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு கால் லெட்டர் வருதுன்னா ஓகே. மோஸ்ட்லி வந்து திரும்பி புதுசா அந்த கால் லெட்டர் அந்த ப்ராசஸ்ல போமாட்டாங்க. உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, திரும்பி கால் பண்ணி டேட் சொல்லி அந்த டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் கால் வந்துச்சுன்னா, இல்ல இந்த மாரி ஏதாச்சும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கூட என்னோட Facebook அண்ட் Instagramல நீங்க மெசேஜ் பண்ணலாம். அந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களோட நேம் வராம ஹைட் பண்ணி நான் போடுறேன். இதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, ஃபர்தரா ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணும்னா, கண்டிப்பா என்னோட Facebook பேஜ் வந்து தமிழ் சர்வீஸ் ஹப். அது வந்து ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா எனக்கு Facebookல மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா அடிக்கடி நான் Facebookல தான் ஆக்டிவா இருப்பேன். Facebookல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, நான் செக் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு நான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னவோ ப்ரொவைட் பண்றேன். இந்த பிடிஎஃப் வந்து அவர் காட்ட வேண்டாம். ஏன்னா வந்து இந்த பிடிஎஃப் நான் வந்து ஆன்லைன்லயுமே வந்து தேடி பார்த்தேன். ஆன்லைன்ல எங்கேயுமே வரல. இது ரொம்ப ரொம்ப ஒரு அஃபிஷியலான பிடிஎஃப் தான். அண்ட் ப்ரூஃபோட தான் நான் ஷேர் பண்றேன். இதுல வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ரீச் அவுட் பண்ணுங்க. இந்த மாரி வேற ஏதாச்சும் அப்டேட் வந்தாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர்